கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 118வது அதிகாரம் 6வது வசனத்தில், கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படிங்கிற வசனம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வேதாகமத்தில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாராம். அதாவது நம்மளுடைய பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறாங்களாம். அப்போ நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லையாம். மனுஷன் நமக்கு விரோதமான என்ன காரியம் செய்ய முடியும்? அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு பயம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் மனுஷங்களுக்கு நம்ம அதிகமாக பயப்படுவோம். ஏன்னா அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ, நமக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திகில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னுடைய பட்சத்தில் தான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ எந்த ஒரு காரியத்தில் நீ பயப்பட வேண்டாம். மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும், அவன் உனக்கு என்ன செய்வான், நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது மனுஷன் உனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாங்க. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த காரியத்தை குறித்தும் கூட நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம யாரை பார்க்கணும், நம்ம எந்த மனுஷனையும் பார்க்காம என் பட்சத்தில் என் கூட எனக்கு ஆண்டவர் இருக்கிறாங்க, எனக்கு துணையாக இருக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்படி நம்ம விசுவாசத்தோடும் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கணும். ஆண்டவர் கூட சொல்கிறாங்க, உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அப்போ பாருங்களேன், உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் என்ன காரியத்தை கொண்டு வராங்களோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? அவமாக்கி போடுவாங்க. அப்போது உங்கள் கூட ஆண்டவர் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேணாம்? எதற்குமே நீங்கள் பயப்படாமல் தேவன் மட்டும் என்னோடு இருந்தால் போது, எந்த மனுஷனையும் கூட இருக்க வேண்டாம் அப்படி நீங்கள் நினச்சி, நீங்கள் மனசில் நீங்கள் நினச்சி ஏசப்பா மேலே ஒரு நம்பிக்கை வச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் காணப்படும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மனுஷங்களை பார்த்தா நம்ம கீழே போய்கிட்டே இருப்போங்க. நம்ம யாரெல்லாம் தேவனை பார்த்து நம்ம தேவனுக்காய் நம்ம உண்மையாக நம்ம இருக்கிறோமோ, நம்ம உண்மையாக அவருக்கு நம்ம செயல்படுகிறோமோ, உண்மையாக நம்ம அவருக்காக நம்ம ஓடுகிறோமோ, நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நம்ம எந்த மனுஷனையும் என்ன செய்யக்கூடாது? நம்ம பார்க்கக்கூடாது. மனுஷனை பார்த்தா நம்ம விழுந்து போயிடுவோம். கர்த்தரை மட்டும், நம்ம இருதயத்தை பார்க்குற கர்த்தரை மட்டும் நம்ம பார்த்து நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணுங்க. எந்த மனுஷனையும் பார்க்க வேண்டாம். இவன் நமக்கு விரோதமாக ஏதாவது பேசிடுவானோ, இவங்க நமக்கு விரோதமாக ஏதாவது பேசிடுவாங்களோ என்று சொல்லி நம்ம நினைத்து பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் ஏன் கூட இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. எந்த மனுஷனும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதுங்க. கர்த்தர் தான் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.